கிராமத்திலிருந்து வரும்போது நிர்மலா அவர்களின் கண்கள் கலங்கியிருந்தன. கணவரின் மறைவுக்கு பிறகு அனைவரும் அவரை மிகவும் அன்புடன் கவனித்து கொண்டனர். இன்று அவர் தனது மகன் மற்றும் மருமகளுடன் வசிப்பதற்காக நகரத்திற்கு சென்று கொண்டிருந்தார். வீட்டின் வெளியே டாக்ஸி வந்து நின்றது. வீட்டிலிருந்து யாராவது வந்து தன்னை அழைத்து செல்வார்கள் என்று நிர்மலா டாக்ஸிக்கு வெளியே காத்திருந்தார். ஆனால் வீட்டில் மகன் மோகனும் மருமகள் ராதாவும் இருந்த போதிலும் யாரும் வெளியே வரவில்லை. இருப்பினும் ராதா கதவை திறந்தாள். அதற்குள் மோகன் ராதாவிடம் யார் அது என்று கேட்டான். அதற்கு ராதா, வேற யாரு, உங்க அம்மாதான் என்று கூறிவிட்டு கதவை திறந்து போட்டுவிட்டு தன் வேலையை பார்க்க சென்றாள். மோகனும் இதை பெரிதாக கண்டு கொள்ளாமல் கிரிக்கெட் மேட்ச் பார்ப்பதில் மும்மரமாகி விட்டான். இதற்காகத்தான் இன்று அவன் விடுப்பு எடுத்திருந்தான். சிறிது நேரம் நிர்மலா வெளியே காத்திருந்தார். ஆனால் டாக்ஸி டிரைவர் திரும்பி செல்ல வேண்டியிருந்தது. அவர் நிர்மலாவை தொந்தரவு செய்ததால் அவர் தனது சாமான்களை வீட்டின் கதவு வரை எடுத்து வைக்க சொல்லி அவருக்கு பணம் கொடுத்துவிட்டு வீட்டிற்குள் வந்தார். நிர்மலா முன்பை விட இப்போது மிகவும் பலவீனமாகி இருந்தார். மெதுவாக அடி எடுத்து வைத்து வீட்டிற்குள் நுழைந்தார். நிர்மலா மோகன் மற்றும் ராதா இருவரையும் பார்த்தார். ஆனால் அவர்கள் இருவரும் அவரை திரும்பி பார்க்க கூட முயற்சி செய்யவில்லை. இருவரின் இந்த அலட்சியத்தை பார்த்து அவர் மனம் விம்மியது. எப்படியோ தனது அறையை நோக்கி செல்ல தொடங்கிய போது ராதா குறுக்கிட்டு, அங்கே எங்கே போகிறீர்கள் அத்தை? இப்போது அது உங்கள் அறை இல்லை. உங்கள் சாமான்கள் இங்கே ஸ்டோர் ரூமில் வைக்கப்பட்டிருக்கின்றன என்றாள். ஒரு நிமிடம் அப்படியே சதம்பித்து நின்று ராதாவையே பார்த்தார். ஆனால் அவரால் ஏதும் பேச முடியவில்லை. கண்கள் மட்டும் கலங்கின. ராதா மோகனுக்கு சாடை காட்டினாள். அப்போது மோகன் அம்மாவை பார்த்து மிக அலட்சியமாக கூறினான், இப்போது உங்களுக்கு எதற்கு பெரிய அறை? அம்மா, முதலில் அப்பா இருந்தார், ஆனால் இப்போது அவரும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் உங்கள் மருமகள் இப்போது கர்ப்பமாக இருக்கிறாள். அதனால் பெரிய அறை எங்களுக்கு தான் தேவைப்படும். அதனால் தான் உங்கள் சாமான்களை ஸ்டோர் ரூமிற்கு மாற்றிவிட்டோம். எப்படியும் பெரிய அறை வீட்டின் தலைவருக்கு தான் சொந்தம். நான் உங்கள் ஒரே மகன். இப்போது அப்பா இல்லாததால் இந்த வீட்டின் தலைவன் நான் தான். தலைவனா? நிர்மலாவின் வாயிலிருந்து இவ்வளவுதான் வந்தது. அதற்கு மோகன், பின்ன என்ன, இப்போது வீட்டின் செலவுகளை நான் கவனிப்பதால் நான் தானே தலைவன். இனி எல்லாரும் என் பேச்சை தான் கேட்க வேண்டும் என்றான். நிர்மலாவின் கண்கள் இன்னும் கண்ணீரால் நிறைந்திருந்தன. அவர் ஸ்டோர் ரூம் அருகே இருந்த சிறிய அறையை பார்த்தபோது மோகன் சொன்னான், அங்கே என்ன பார்க்கிறீர்கள் அம்மா? ராதாவின் பிரசவத்திற்காக அவளுடைய தங்கை வரப்போகிறாள். அவளுக்கு சிரமம் இருக்கக்கூடாது என்பதால் அந்த அறையை அவளுக்காக வைத்திருக்கிறோம். கெஸ்ட் ரூமில் உங்களுக்கு தெரியும், விருந்தினர்கள் தான் தங்குவார்கள். அவளொன்றும் விருந்தினர் இல்லையே, வீட்டு பெண் தானே. நாளைக்கு குழந்தை பிறக்கும், ஏதாவது விசேஷம் நடத்துவோம். அப்போது விருந்தினர்கள் யாராவது வந்தால் அவர்களுக்கு அந்த அறை தேவைப்படும் அல்லவா? அதனால்தான் கெஸ்ட் ரூமை தொடவே இல்லை. மோகன் பேசியதை கேட்ட நிர்மலாவுக்கு யாரோ கால்களை சங்கிலியால் கட்டி போட்டது போல் இருந்தது. அவருடைய கால்கள் ஸ்டோர் ரூமை நோக்கி நகரவே இல்லை. எப்படியோ ஒரு அடி எடுத்து வைத்த போது மோகன் சொன்னான், அம்மா, உங்கள் சாமான்களையும் எடுத்து கொண்டு போங்கள். அப்படியே கதவையும் மூடிவிடுங்கள். உங்களுக்கு ஏதேனும் சாப்பிட வேண்டும் என்றால் சமையல் அறையிலிருந்து எடுத்துக்கொள்ளுங்கள் என்றான். நிர்மலா எப்படியோ மீண்டும் கதவருகே வந்து தனது சாமான்களை இழுத்து கொண்டு ஸ்டோர் ரூமிற்குள் வந்தார். அங்கே ஒரு கட்டில் போடப்பட்டிருந்தது. அவர் திருமணத்தின் போது வாங்கிய பழைய அலமாரியும் ஒரு பழைய மேஜையும் அங்கே வைக்கப்பட்டிருந்தன. அந்த மேஜையை நிர்மலா பலமுறை விற்க முயன்றார். ஆனால் அவருடைய கணவர் சஞ்சய் அதை விற்க விடவில்லை. இது ஒன்றும் கெட்டு போகவில்லையே, எப்போது உதவும் என்று யாருக்கு தெரியும் என்று அவர் கூறுவார். ஆனால் இந்த மேஜை நிர்மலாவுக்கே ஒரு நாள் உதவும் என்று அவர் நினைத்து பார்க்கவில்லை. கண்களில் கண்ணீருடன் அவர் அந்த கட்டிலில் அமர்ந்தார். 2 மாதங்களுக்கு முன்பு வரை எல்லாம் சரியாகத்தான் இருந்தது. மகன் மருமகள் இருவரும் தந்தையிடம் இருந்த பயத்திலாவது பணிவிட செய்தார்கள். வீட்டில் மகிழ்ச்சியான சூழல் இருந்தது. ஒரு நாள் சஞ்சய் தனது சொந்த ஊருக்கு செல்ல பிடிவாதம் பிடித்த போது நிர்மலா தடுத்தார். வேண்டாம், மருமகள் 7வது மாதமாக இருக்கிறாள். இந்த நேரத்தில் அவளை விட்டு செல்வது சரியில்லை என்றார். ஆனால் மோகனும் ராதாவும் சொன்னதால் அவர் கணவருடன் கிராமத்திற்கு சென்றார். அங்கே பெரியப்பா, சித்தப்பா என ஒட்டுமொத்த குடும்பமும் இருந்தது. அங்கே சென்ற சில நாட்களிலேயே சஞ்சயின் உடல்நிலை மோசமடைந்து சில மணி நேரங்களிலேயே அவர் உயிர் பிரிந்தது. எல்லாம் அங்கேயே நின்றுவிட்டது போன்ற உணர்வு. அவருடைய இறுதிச் சடங்குகளும் அந்த சொந்த ஊரிலேயே நடந்தன. 15 நாட்கள் காரியங்கள் முடிந்த பிறகு மோகனும் ராதாவும் ஊருக்கு திரும்பிவிட்டனர். ஆனால் நிர்மலாவின் உறவினர்கள் காரியங்கள் முடிந்த 1.25 மாதம் கழித்தே இடத்தை விட்டு நகர வேண்டும் என்று கூறி அவரை அங்கேயே தங்க வைத்து கொண்டனர்.
இன்று 1.25 மாதம் கழித்து அவர் கிராமத்திலிருந்து திரும்பியிருக்கிறார். அதுவும் தனியாக. அங்கே ஒட்டுமொத்த குடும்பமும் அவரை ரயில் நிலையம் வரை வந்து வழி அனுப்பி வைத்தது. ஆனால் இங்கே மோகன் அவரை அழைத்து செல்ல ரயில் நிலையத்திற்கு கூட வரவில்லை. மிகவும் முக்கியமான வேலை இருப்பதாக சொல்லிவிட்டான். வேலை இருப்பதாக சொன்னவன் இங்கே அமர்ந்து மேட்ச் பார்த்து கொண்டிருக்கிறான். அது மட்டுமல்லாமல் அதற்குள் வீட்டின் முழு நடைமுறையும் மாறி போயிருந்தது. இவ்வளவு சீக்கிரம் மகனும் மருமகளும் முகத்தை திருப்புவார்கள் என்று அவர் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. வந்த உடனேயே நேராக ஸ்டோர் ரூமிற்கே அனுப்பிவிட்டார்கள். நிர்மலா இதை பற்றி யோசித்து கொண்டிருந்த போதே வெளியே சத்தம் கேட்டது. வெளியே சென்று பார்த்தபோது மகனும் மருமகளும் ராதாவின் பிறந்த வீட்டுக்காரர்களை வரவேற்று கொண்டிருந்தனர். நிர்மலா வந்து இவ்வளவு நேரமாகியும் அவருக்கு ஒரு கிளாஸ் தண்ணீர் கூட வேண்டுமா என்று யாரும் கேட்கவில்லை. ஆனால் மருமகளின் வீட்டினருக்காக மகன் சமையலறைக்கு சென்று அவனாகவே தண்ணீரை தட்டில் அடுக்கி கொண்டு வந்தான். இத்தனை பேருக்கு மத்தியில் தன்னை அனாதையாக உணர்ந்த நிர்மலா மீண்டும் அந்த அறைக்கே வந்துவிட்டார். 2 மணி நேரம் அங்கேயே அமர்ந்திருந்தார். ஆனால் டீயோ பலகாரமோ உணவோ எதுவுமே அவருக்கு கிடைக்கவில்லை. 2 மணி நேரம் கழித்து ராதாவின் வீட்டினர் கிளம்பி விட்டார்கள் என்று தோன்றியது. ஒருவேளை அவளுடைய அம்மாவையும் தங்கையையும் விட்டு செல்ல வந்திருப்பார்கள் போலிருக்கிறது. ஏனெனில் அவர்கள் இருவரும் இப்போது வீட்டிற்குள் இருந்தனர். அவர்களுடைய சத்தம்தான் வெளியே கேட்டுக்கொண்டிருந்தது. இப்போது நிர்மலாவுக்கு பசி எடுக்க தொடங்கியது. வேறு வழியின்றி அவரே எழுந்து சமையலறைக்கு சென்றார். அங்கே உண்பதற்கு எதுவுமே இல்லை. சாப்பாடு வெளியிலிருந்து வரவழைக்கப்பட்டிருந்தது என்பதை அங்கிருந்த எச்சில் பாத்திரங்கள் சொல்லாமல் சொல்லின. அப்போது ராதா சமையலறைக்குள் வந்தாள். என்ன தேடுகிறீர்கள் அத்தை? பாருங்கள், சாப்பாடு எதுவும் மிஞ்சவில்லை. உங்களுக்காக சாப்பாடு எடுத்து வைக்க வேண்டும் என்பதும் எனக்கு நினைவில்லை. நீங்கள் பால் பிஸ்கட் சாப்பிடுங்கள் அல்லது உங்களுக்காக ஏதேனும் சமைத்து கொள்ளுங்கள். எனக்கு சமைக்க தெம்பில்லை என்று கூறிவிட்டு ராதா வெளியே சென்றாள். நிர்மலாவுக்கும் சமைக்க துணிவில்லை. 1.5 மாதத்திற்கு முந்தைய துக்கம் இன்னும் நெஞ்சை விட்டு நீங்கவில்லை. தனக்கு பிடித்தமானவர்களின் மறைவு என்பதே ஒருவரின் தைரியத்தை உடைத்துவிடும். அதிலும் அவர் தன் கணவர். மேலாக ரயில் பயணம் அவரை மீண்டும் சோர்வடைய செய்திருந்தது. அவருக்கு ஏது தெம்பு? அவராகவே ஒரு கிளாஸ் தண்ணீரை எடுத்துக்கொண்டு மீண்டும் அறைக்கு திரும்பினார். சிறிது நேரம் அங்கேயே அமர்ந்து கண்ணீர் வடித்தார். பிறகு கிளம்பும் போது தன் கொழுந்தியால் சாப்பாடு கட்டி கொடுத்தது நினைவுக்கு வந்தது. அதில் அவர் 2 ரொட்டிகளை மட்டுமே சாப்பிட்டிருந்தார். பையிலிருந்து அந்த சாப்பாடை எடுத்து பார்த்தார். குழம்பு கெட்டு போயிருந்தது. ஆனால் ரொட்டிகள் நன்றாக இருந்தன. அந்த மீதமிருந்த ரொட்டிகளை சாப்பிட்டு பசியாறிய நிர்மலா கட்டிலில் படுத்து கொண்டார். நீண்ட நேரம் அவர் புரண்டு புரண்டு படுத்து கொண்டிருந்தார். இறுதியில் கண்களில் கண்ணீருடன் நள்ளிரவில்தான் அவருக்கு தூக்கம் வந்தது. இதன் காரணமாக காலையில் அவருக்கு தூக்கம் கலைய தாமதமானது. எழுந்து வெளியே வந்தபோது அனைவரும் சிரித்து பேசி கொண்டிருப்பதை கண்டார். அனைவரும் சிரித்து பேசிக்கொண்டே காலை உணவு சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். அனைவருடைய தட்டிலும் சூடான இட்லியும் ஜிலேபியும் இருந்தன. நிர்மலாவை கண்டதும் அனைவரும் அமைதியானார்கள். அப்போது மோகன், அம்மா, நீங்கள் உங்கள் அறைக்கு செல்லுங்கள். உங்கள் உணவை நானே அறைக்கு கொண்டு வருகிறேன் என்றான். அதை கேட்டு நிர்மலா மீண்டும் அறைக்குள் சென்றார். சிறிது நேரம் கழித்து மோகன் தேநீர் மற்றும் உணவுடன் அறைக்குள் வந்தான். நிர்மலாவை பார்த்து, அம்மா, இதை சாப்பிடுங்கள். அப்புறம் கடவுளுக்காக சொல்கிறேன், முடிந்தவரை நீங்கள் அறைக்குள்ளேயே இருங்கள் என்றான். நிர்மலா அதிர்ச்சியுடன் மோகனை பார்த்தார். அவருடைய கேள்விகளை புரிந்து கொண்ட மோகன் சொன்னான், பாருங்கள் அம்மா, எனக்கு தெரியும் உங்களுக்கு அப்பா போனதில் மிகுந்த வருத்தம் இருக்கிறது என்று. ஆனால் என்ன செய்ய முடியும்? அவருக்கு வயதாகிவிட்டது, அதனால் போய்விட்டார். ஆனால் நீங்கள் இந்த துக்கமான முகத்துடன் அடிக்கடி ராதா முன் வந்தால் பிறக்க போகும் குழந்தைக்கு அது பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால்தான் சொல்கிறேன், நீங்கள் உள்ளேயே இருங்கள். அது மட்டுமில்லாமல் நீங்கள் ஒரு விதவை என்று சொல்லி கொண்டிருக்கும் போதே மோகன் சட்டென்று நிறுத்திவிட்டு வெளியே சென்றான். மோகன் பேசியதை கேட்டு நிர்மலா திகைத்து போனார். இப்போது அவர் இதயம் குமுறி அழுதது. தன் மகனுக்கு இருப்பது இதயமா அல்லது கல்லா என்று அவருக்கு புரியவில்லை. தன் தாயை பற்றி அவன் எப்படி இப்படி நினைக்க முடியும்? அவன் தாய் விதவை என்பதால் அவருடைய நிழல் தன் மனைவி மீதோ அல்லது பிறக்க போகும் குழந்தை மீதோ படக்கூடாது என்று அவன் நினைக்கிறான். 2 நாட்களிலேயே இவன் எனக்கு இவ்வளவு பாடங்களை கற்றுக் கொடுத்து விட்டான் என்றால் என் வாழ்க்கையையே நரகமாக்கி விடுவான் என்று நினைத்து நிர்மலாவால் அந்த உணவை சாப்பிடக்கூட முடியவில்லை. அவர் விம்மி விம்மி அழுதாள். ஆனால் அவரை தேற்ற ஒருவரும் அறைக்குள் வரவில்லை. நீண்ட நேரம் அழுத பிறகு அவராகவே சோர்ந்து போய் அமைதியானார். தன் கண்ணீரை தன் முந்தானையாலே துடைத்து கொண்டார். நீண்ட நேர சிந்தனைக்கு பிறகு நிர்மலா ஒரு முடிவுக்கு வந்தார்.
இரவு மோகன் அலுவலகத்திலிருந்து வீட்டிற்கு வந்தான். அதன் பிறகு வெளி அறையில் அமர்ந்து அனைவரும் சிரித்து பேசிக் கொண்டிருந்தனர். அந்த நேரத்தில் நிர்மலாவும் அறைக்குள் இருந்து வெளியே வந்து அங்கிருந்த சோஃபாவில் அமர்ந்தார். அவர் வந்ததும் அனைவரும் மௌனமானார்கள். காலையில் சொன்னது புரியவில்லையா என்பது போல் மோகன் தன் தாயை முறைத்து பார்த்தான். ஆனால் நிர்மலா அமைதியாக மோகனை பார்த்து கொண்டிருந்தார். இறுதியில் மோகன் பேசினான். அம்மா, நான் காலையில் தான் உங்களுக்கு புரிய வைத்தேன் அல்லவா? பின் ஏன் வெளியே வந்தீர்கள்? உங்கள் நிழல் என் குழந்தைக்கு நல்லது இல்லை என்று சொன்னேன் அல்லவா? நிர்மலா புன்னகைத்துக் கொண்டே சொன்னார். ஆம், நினைவிருக்கிறது. என் நிழல் உன்னுடைய குழந்தைக்கு நல்லது இல்லை. ஏனென்றால் நான் விதவையாகிவிட்டேன். ஆனால் மகனே, என் நிழல் உன் மனைவிக்கும் குழந்தைக்கும் ஆகாது என்றால் உன் மனைவியை அழைத்து கொண்டு இங்கிருந்து வேறு எங்கேயாவது சென்றுவிடு என்றார். நிர்மலாவின் பேச்சை கேட்டு மோகன் ஆத்திரமடைந்தான். நான் ஏன் வீட்டை விட்டு போக வேண்டும்? இப்போது வீட்டின் தலைவன் நான். நீங்கள் என்னிடம் இப்படி பேச முடியாது. தலைவனா? தலைவரே, உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். இந்த வீடு என் பெயரில் இருக்கிறது. அப்படி இருக்க எந்த தைரியத்தில் நீங்கள் வீட்டின் தலைவராக துடிக்கிறீர்கள்? அப்போது ராதா குறுக்கிட்டு, அத்தை, இப்போது வீட்டின் எல்லா செலவுகளையும் இவர்தான் கவனிக்கிறார். உங்களால் மளிகை சாமான்களுக்கு பணம் சம்பாதிக்க முடியாது என்றாள். உடனே நிர்மலா எழுந்து நின்று, அப்படியா? அதை பற்றி நீ கவலைப்படாதே. எப்படியும் உன் கணவன் சம்பாதித்த உணவை நான் இன்னும் சாப்பிடவில்லை. என் கணவர் உயிரோடு இருந்தவரை அவர்தான் வீட்டை கவனித்துக் கொண்டார். அவர் இறந்தபோது நான் கிராமத்தில் இருந்தேன். நான் இங்கிருந்து வந்ததிலிருந்து உங்கள் வீட்டு உணவை நான் தொடக்கூட இல்லை. அதனால் எனக்கு சாப்பாடை பற்றி பாடம் எடுக்காதே. என் உணவுக்கு நான் வழி செய்து கொள்வேன். நீங்கள் உங்கள் இருப்பிடத்தை வேறு எங்கேயாவது தேடிக்கொள்ளுங்கள் என்றார். நிர்மலாவின் உறுதியான முடிவை கண்டு ராதாவின் அம்மா பேசத் தொடங்கினார். அட, என்ன சம்பந்தி அவர்களே, பிள்ளைகள் பேச்சை இப்படி பெரிதுபடுத்திக் கொள்கிறீர்களே. அவர்கள் குழந்தைகள் தானே, மன்னித்து விடுங்கள். மன்னிக்கவும் சம்பந்தி அவர்களே, இவர்கள் ஒன்றும் குழந்தைகள் இல்லை. ஒரு குழந்தைக்கு பெற்றோராக போகிறவர்கள். இவர்கள் என்னிடம் இவ்வளவு மோசமாக நடந்து கொண்ட போது நீங்கள் ஏன் பேசவில்லை? நீங்களும் நேற்று முதல் இந்த வீட்டில் தானே இருக்கிறீர்கள். எனக்கு எதுவும் கேட்க வேண்டாம். உங்கள் மகளிடமும் மருமகனிடமும் வேறு இடம் பார்த்து கொள்ள சொல்லுங்கள். இனி இவர்களை இந்த வீட்டில் இருக்க விட மாட்டேன். ராதாவின் தாய் எவ்வளவோ சமாதானம் செய்ய முயன்றார். ஆனால் நிர்மலா தன் முடிவிலிருந்து இறங்கி வர தயாராக இல்லை. நீண்ட நேர விவாதத்திற்கு பிறகு ராதாவின் அம்மா அவளை தன் வீட்டிற்கு அழைத்து சென்று அங்கேயே பிரசவம் பார்ப்பது என்று முடிவானது. அந்த இடைப்பட்ட காலத்தில் மோகன் வேறு வீட்டை ஏற்பாடு செய்ய வேண்டும். அல்லது ஏற்பாடு செய்ய முடியாவிட்டால் இந்த வீட்டிற்கு வாடகை கொடுத்து கொண்டு இங்கேயே தங்கலாம் என்று முடிவு செய்யப்பட்டது. நண்பர்களே, வயதான காலத்தில் நம் பெற்றோர்களை அன்போடு கவனித்துக் கொள்வது நம் கடமை. அவர்களை அனாதையாக விடுவது பாவம். பெற்றோர்களே, நீங்கள் உயிரோடு இருக்கும் வரை நீங்கள் உங்கள் சொத்துக்களை உங்கள் பெயரில் வைத்துக் கொள்ளுங்கள். வயதான காலத்தில் அது உங்களுக்கு உதவும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள் மற்றும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.